Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து PHP சம்பந்தமா தான். இப்போ நிறைய நண்பர்களுக்கு நான் வந்து ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோன்னே நமக்கு PHP சொல்லித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நான் PHP சம்பந்தமா ஒரு வீடியோ செய்வோன்னு நான் வந்தேன். இப்போ PHP வந்து நம்மளுக்கு ரன் பண்றதுக்கு நமக்கு தேவையான சர்வர் வந்து அப்பாச்சி சர்வர். ஓகே, நான் இப்போ அந்த ஜாம் சர்வர் எப்படி டவுன்லோட் பண்றதுன்றது என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிசியில் போயிட்டு ஜாம்ன்றத எடுத்துட்டு கண்ட்ரோலர் எடுத்துட்டு இதில் வந்து ஸ்டார்ட் ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு போர்ட்டும் ரன் ஆகும். ரன் ஆனால் தான் உங்களோட பிஹெச்பி அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து அப்பாச்சி வந்து நம்ம PHP ரன் பண்ணுறதுக்கு. அப்பாச்சி இல்லாமல் நமக்கு PHP ரன் பண்ண இயலாது. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்னா, என்ட ஜாம் சர்வர் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா சி டிரைவில் தான் நீங்கள் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கு போயிட்டு HDoc போயிட்டு இதில் போயிட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், PHP EXன்னு. இந்த ஃபோல்டருக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இதில் போயிட்டு இதில் தான் நான் வந்து என்னோட PHP ஒர்க்ஸ் பண்ண போறேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் வந்து CMDன்னு டைப் பண்ணிட்டு கோட் ஸ்பேஸ் டாட்னு சொல்லி அடிச்சுட்டு என்ன VS கோட் எடிட்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ VS கோட் எடிட்டர் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதுனா, இப்போ VS கோட் எடிட்டரில் தான் இப்போ நம்ம வந்து எல்லா கோட்ஸும் முன்னே வந்து PHP ஸ்ட்ரோம் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து எல்லாமே VS கோட் எடிட்டர் வந்து அந்தளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ அண்மையில் ஒரு 5 வருஷமா இப்போ நார்மலாக நீங்கள் VS கோட் எடிட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணாட்டி நீங்கள் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லி டவுன்லோட் போயிட்டு இதில் போய் இந்த டவுன்லோட் இதை கொடுத்துட்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க தான் இருக்கு. விண்டோஸ் யூஸர் விண்டோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், மேக் யூஸர் மேக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், லினாக்ஸ் யூஸர் லினாக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான கரஸ்பாண்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவோ அதை தெரிவு செஞ்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சிங்கன்னா உங்களோட என்டையர் ப்ராஜெக்ட் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆயிடும். இல்லை நான் ஒன்றுமே செய்யலை, சும்மா நார்மல் பிளாங்க் ஒரு ஃபோல்டர் ஒன்று தான் இருக்குது. ஃபோல்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன், இண்டெக்ஸ்ன்னு சொல்லி. ரைட், .phpன்றது வந்து எக்ஸ்டென்ஷன். இது பாருங்க, இப்போ ஒட்டோவா வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் மாறுது பாருங்க. இது பாருங்க, இந்த பாருங்க PHPன்னு அடிச்சோடனே பாருங்க, இப்போ இந்த PHP எடுத்தா எக்ஸ்டென்ஷன் இப்படி இருக்கு. இப்போ இதே வந்து ஜாவான்னு அடிச்சா ஜாவாவுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பைத்தனுக்கு அடிச்சா பைத்தனுக்கான எக்ஸ்டென்ஷன் சிம்பிள் மாறுது பாருங்க. இதுக்கு மாதிரி தான் அந்த VS கோட் எடிட்டர்ல உள்ள ஒரு பியூட்டி. ஓகே, இதே JSனா JSக்கு மாறுது பாருங்க, JSXன்னா பாருங்க ரியாக்டுக்கு மாறுது. ஓகே, இந்த மாதிரி அவங்க அழகா செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு விஷயத்துக்கு. பாருங்க வியூக்கு அடிச்சோம்னா வியூ JSக்கு மாறுது, இந்த வியூக்கு மாறுது. இப்போ நம்ம என்னதுக்கு PHPனால நம்ம PHPன்னு கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ வந்து index.phpன்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட ஃபைலோட பேர் PHPன்றது எக்ஸ்டென்ஷன், இண்டெக்ஸ்ன்றது ஃபைல் நேம். நீங்கள் எத்தனை பேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் இந்த இண்டெக்ஸ் பேஜ் வில் பி ரன்னிங் ஃபர்ஸ்ட். இந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் ஃபர்ஸ்ட்டாக ரன் ஆகும். இப்போ PHP ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுற நேரம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, சும்மா போயிட்டு இதுக்குள்ளே அடிக்க இயலாது. நம்ம யாருன்றதை வந்து நம்ம கொடுக்கணும். அவர் யாரு, எந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணவர்ன்றதை கொடுக்கறதுக்கு நமக்கு அனோட்டேஷன் இருக்குங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த இருக்கு PHP இதை கொடுக்கணும். எடுத்துட்டு ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் போகணும். ரைட், ஓகே, இதுதான் PHPயோட ஆரம்ப டேக் அண்ட் க்ளோஸ் டேக். பண்ணுங்கதா, இதை கொடுத்தாதான் நமக்காக ஒர்க் பண்ணுவார், இல்லைன்னா ஒர்க் பண்ண மாட்டார். இப்போ இதுக்குள்ள போயிட்டு நம்ம எக்கோ ஹலோன்னு நம்ம அடிச்சுட்டு இப்போ ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு பாருங்க உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு இதை எப்படி ரன் பண்ணி காட்டணும்னா, இப்போ நீங்கள் எங்கே இருக்கு உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸாமில் HDocsல தான் நான் செய்யணும். நீங்கள் செய்கிற எந்த ப்ராஜெக்டும் எக்ஸாமில் HDocsன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு, அந்த ஃபோல்டர்களுக்கு தான் நீங்கள் வந்து இந்த PHP EXன்ற ஃபைல் கிரியேட். இப்போ எனக்கு ஒன்றுமே தேவை இந்த மாதிரிலாம் பார்த்தலாம் கொடுக்கறதுல, ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் HDocsல போட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபோல்டரோட பேரை மட்டும் நீங்கள் எங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு அடிச்சு
எனக்கு வந்து போர்ட்டெல்லாம் ஒன்றுமே ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அந்த ஃபைல பேர் வந்து phpxன்றது மட்டும் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஹலோ வந்துச்சு. சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகே, வெரி சிம்பிள். இப்போ எனக்கு ஹலோ வந்துருச்சு. இது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து செய்கிற நேரம் நம்ம ஒரு டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே தான் கொடுக்கணும். சும்மா கொடுக்க இயலாது, இப்படி கொடுக்க இயலாது. இப்போ பாருங்க, நார்மலாக கொடுத்தா என்ன ஆகுன்னு பாருங்க, எரர் வருது. இந்த அன்டிஃபைன் சொல்லி எரர் ஒன்று வருது. லைன் நம்பர் 4, இந்த லைன் நம்பர் 4ல எரர் வருது. அப்போ நம்ம டெக்ஸ்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் இப்படி. இதே வந்து நம்ம காப்பி பண்ணி கீழே எழுதுறேன் போட்டு, இதே ஒரு நம்பராக இருந்தால் இப்போ 1ன்னு வைங்களே, இப்படி கொடுங்க. இப்போ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க 1ன்றது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு தான் நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்க போடுவோமே தவிர நம்ம நம்பர்ஸ், அதாவது இன்டிஜர் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்க எக்கோன் 1ன்னு கொடுத்தா நீங்க பிரிண்ட் ஆகும். சரியா? இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். சரியா? இப்போ எனக்கு வந்து இதுக்குள்ள HTML மாதிரியே நான் வந்து பிரேக் எல்லாம் யூஸ் பண்றதா இருந்தால், இப்போ நான் வந்து இந்த சென்டென்ஸ் ரெண்டுக்குள்ள பிரேக் ஒன்று போடுறேன். அப்போ எக்கோ இந்த டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள ஒரு பிரேக் டேக்கை நம்ம போட்டுட்டு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு திரும்ப போயிட்டு பார்த்தோம்னா இந்த 1 வந்து என்னது எக்கோ எக்ஸ்பர்ட். ஓகே, இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். அதை வந்தது. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த லைனில் வந்து இந்த 1 வந்து பிரிண்ட் ஆகி வரும். சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்கள், நம்ம ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு போகலாம். வெரி சிம்பிளாக இந்த வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு போகணும். இப்போ வந்து இதில் வந்து பாருங்கள், ஹெலோவில் வந்து எனக்கு வந்து இதுக்குள்ள நான் வந்து HTML டேக் எழுதலாம். h1 போட்டு நான் வந்து இப்படி எழுதுனா இப்போ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலோ வந்து உங்களுக்கு வந்து h1 நீங்கள் கொடுத்துருக்காங்க. இப்படி ரைட். இப்போ சிம்பிளாக வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் அப்ளிகேஷன். ரைட். இப்போ எனக்கு ஒன்னையும் கூட்டி 2 வரணும்னா எனக்கு வந்து சிம்பிளாக வந்து இதில் வந்து நான் 1 இருக்கு, நான் திரும்ப இதில் எழுதாமல் நான் இன்னொரு பிரேக் ஒன்று யூஸ் பண்ணுறேன். எக்கோ பிரேக் ஒன்று போடுவோம். டபுள் கொட்டேஷன் மார்க்கில் தான் பிரேக் போட்டுட்டு என்ன கொடுக்க போகிறேன், எக்கோ 1 + 1 கொடுத்துட்டு சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தோம்னா 2ன்ற ஆன்சர் வந்துச்சு. சரியா? பார்த்தீங்கன்னா 2ன்ற ஆன்சர் வந்துச்சு. விளங்குதா? இது சிம்பிள். ஓகே, வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரியாக வந்து மைண்டுக்கு போயிருக்கோம்னு நம்புகிறேன். இது வந்து வெரி சிம்பிள். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து PHP வந்து நம்ம கற்றுக்கிறது வந்து இந்த மாதிரி தான் PHP கற்றுக்கிறது. ஓகே, இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த PHP மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜும் வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம கற்றுக்கிறோம். இப்போ 2 வேல்யூஸ் எப்படி கூப்பிட்டு, இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து 2 வேல்யூஸை நம்ம கழிக்கிறதா இருந்தால் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு 1லேருந்து இப்போ 2லேருந்து 1 கழிச்சோம்னா என்ன கூட்டுத்தொகைன்னு பார்க்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுங்க. பெருக்கிறதா இருந்தால் இந்த ஆஸ்ட்ரிக் சைன் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிக் சைன் கிடைக்கும். இது வந்து பெருக்கல் அடையாளம். பிரித்தல் அடையாளம்னா Ctrl C அடிச்சு திரும்ப இதை காப்பி பண்ணிட்டு இப்போ நான் 4லேருந்து 2 பிரிக்க போகிறேன். இது வந்து என்னது, இந்த பிரித்தல் அடையாளத்தை வந்து இந்த // இதை வந்து // ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த // ஷிஃப்ட் தேவையில்ல, // அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி. இது எல்லாத்துக்கும் எல்லாம் இந்த பிரேக்கை வந்து போடுறேன். இந்த பிரேக் இதுக்குள்ள இந்த மாதிரி போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு சென்டென்ஸுக்குள்ள எனக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக கூட்டினா 2 பிரிண்ட் ஆகணும், இதை வந்து கழிக்கணும், இதை பெருக்கணும், இதை வந்து பிரிக்கணும். இப்போ பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். சரியா? இங்கே பாருங்க 2 கழிச்சா 1 2 2 ஆன்சர் சரியா? 2 2 1 1. ஓகே, ஆன்சர் சரித்தானே? சரியா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வருது. இந்த ஃபர்ஸ்ட் 1, அடுத்த 2, அடுத்த 1, அந்த மாதிரி தான் வருது.
ஓகே 1 2 1 அப்படி தான் வருது ஆன்சர் பாருங்க 1 2 1 2 2 பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து இந்த மாதிரி வரும். சரி ஒரு சிம்பிள் விஷயம் வந்து இந்த பிஹெச்பி சும்மா பாருங்க ஒரு சும்மா ஒரு அளவாட்ட பிரிண்ட் பண்றதுக்கு சும்மா ஒரே லைன்ல நம்ம அடிச்சுட்டு போறோம் கோட இப்போ பாருங்க இப்படிதான் இப்போ சில லாங்குவேஜஸ் இப்போ ஜாவாலாம் அடித்தோம்னா ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணி ஒரு வேலையை செய்யணும் இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல சும்மா ஒரு டேக் ஒரே லைன்ல தான் கோட்ல வந்து நம்ம செஞ்சுருப்போம் அதனால தாங்க ஏர்லியர்ல முன்னெல்லாம் வந்து பிஹெச்பி வந்து சரியான ஃபாஸ்டா வந்து க்ரோத் ஆச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கலாம் பிஹெச்பி சரியான ஃபாஸ்டா இந்த வந்து நம்ம டக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து அடிச்சு கொடுக்க முடியும் ஓகே அதனால தான் இந்த பிஹெச்பின்ற லாங்குவேஜ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் க்ரோத் ஆனதுக்கு முழு காரணம் வந்து இதுதான் இண்டஸ்ட்ரியில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ முன்னளவு யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா இப்போ நிறையா லாங்குவேஜஸ் இப்போ வந்துருச்சு இப்போ ரொம்ப ஆனால் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஹெச்பி தான் எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் பிஹெச்பி பேஸ் பண்ணி தான் சாஃப்ட்வேர் எழுதுவாங்க இப்போவும் அப்படி தான் இருக்குது ஆனால் ரொம்ப குறைவான ஆனால் இதுதான் வந்து காரணம் ஒரே லைனில் நமக்கான கோடை வந்து டைப் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கான வெளியே வந்து நம்மளால் எடுத்து காண்பிக்க முடியும் அதுதான் இந்த பிஹெச்பி லாங்குவேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய பியூட்டியான ஒரு விஷயம் இதுதான் ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம எப்படி நம்ம பிஹெச்பி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்